ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக ட்ரில். ஆன்மீக ட்ரில். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் இனிமையான அமைதி நிலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடியில அமைதி நிலையில உறுதியாக நிற்கும் பயிற்சி எதுவரை வந்திருக்குது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இந்த நிலையில எப்போ இருக்க விரும்புறீங்களோ அப்போ அதுல உறுதியாக இருக்க முடியுதான்னு பாபா கேட்குறாங்க. அல்லது நேரம் பிடிக்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னா இனிமையான அமைதி நிலை உங்களுடைய அனாதி சொரூபமாக இருக்கு. ஆதி சொரூபம் சப்தத்துல வர்றது, ஆனா அமைதியே அனாதி அவினாஷி சமஸ்காரமாக இருக்குது. ஆக தன்னுடைய அனாதி சமஸ்காரம், அனாதி சொரூபத்தை, அனாதி சுபாவத்தை அறிந்து கொண்டு எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ அந்த சொரூபத்தில் நிலைச்சிட முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 84 பிறவிகள் சப்தத்தில் வரவேண்டி இருக்குது. அதனால சதா சப்தத்தில் வரும் பழக்கம் இருக்குது. ஆனால் அனாதி சொரூபம் அமைதியாக இருப்பதாலும் இந்த சமயம் சக்கரம் முடிவடைவதாலும் அமைதியான வீட்டுக்கு திரும்பி போகணும். இப்போ வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் அருகில் இருக்கு. இப்போ முதல் இடைக்கடையினுடைய 3 கால பாகத்தை முடிச்சிட்டு தனது அனாதி சொரூபத்திலும் அனாதி நிலையிலும் நிலைத்திருக்கும் நேரமாக இருக்கு. ஆகையினால இந்த சமயம் இந்த பயிற்சி அதிக அவசியமாக இருக்குது. நான் கர்மேந்திரங்களை வென்றுட்டேனா அப்படின்னு தன்னைத்தான் சோதனை செஞ்சு பாருங்கன்னு பாபா சொல்றாங்க. சப்தத்துல வர விரும்பாதப்போ இந்த வாயினுடைய சப்தம் தன் பக்கம் இழுப்பதில்லையே. இதைத்தான் ஆன்மீக ட்ரில் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. சப்தத்துல வர விரும்பாத போது இந்த வாயின் சப்தம் தன் பக்கம் இழுக்கக்கூடாது. இதைத்தான் ஆன்மீக ட்ரில் அப்படின்னு சொல்லப்படுது. தற்காலத்துல நேரத்துக்கு தகுந்த மாதிரி சரீரத்தினுடைய அனைத்து வியாதிகளையும் போக்க எக்ஸசைஸ் கற்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சமயம் ஆத்மாவை சக்திசாலியாக மாற்றுறதுக்கு இந்த ஆன்மீக எக்ஸசைஸ் செய்யும் பயிற்சி வேணும். நாலாபுறமும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் இந்த சப்தத்தின் நடுவில் இருந்த போதும் சப்தத்தில் இருந்து விலகி இருக்கும் நீண்ட கால பயிற்சி இப்போ தேவைப்படுது. அமைதியான சூழ்நிலையில அமைதியை உருவாக்குவதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அமைதியான சூழ்நிலையில அமைதியை உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அமைதியற்ற சூழ்நிலைக்கு நடுவுல நீங்கள் அமைதியாக இருக்கணும். இந்த பயிற்சி இப்போ தேவை. அந்த மாதிரியான பயிற்சியை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறாங்க. தன்னுடைய பலவீனங்களின் குழப்பமாக இருந்தாலும் சமஸ்காரங்களின் காரணத்தினால எழும் வீண் எண்ணங்களுடைய குழப்பமா இருந்தாலும் அத்தகைய குழப்பம் நிறைந்த சமயத்துல தன்னை அசையாதவராக மாற்ற முடியுதா அல்லது நேரம் பிடிக்குதா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. ஏன்னா நேரம் பிடிக்கும் பழக்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏமாற்றப்படும். கடைசி நேரத்துல அதிக நேரம் கிடைக்காது. கடைசி முடிவை தீர்மானிக்கும் பரீட்சை பேப்பர் சில வினாடிகள் அல்லது நிமிடங்களே இருக்கும். ஆனால் நாலாபுறமும் குழப்பம் நிறைந்திருக்கும் சூழ்நிலையில அசையாதவராக இருப்பதுல தான் நம்பர் கிடைக்கும். ஒருவேளை நீண்ட காலமாக குழப்ப நிலையை அசையாத நிலையாக மாற்ற நேரம் பிடிக்கும் பழக்கம் இருந்தால் கடைசி சமயத்துல என்ன முடிவு வரும்? அதனால இந்த ஆன்மீக எக்ஸசைஸை பயிற்சி செய்யுங்க. மனதை எங்கே எவ்வளோ நேரம் நிற்க வைக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் அங்கே நிற்க வைக்க முடியணும். கடைசி பேப்பர் மிகவும் சுலபமானது. இந்த பேப்பர் தான் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லப்படுது. ஆனால் மிக குறைந்த நேரத்தில் நம்பர் கிடைக்கும். அப்போ மனநிலையை சக்திசாலியாக ஆக்கியிருக்கணும். தேகம், தேக சம்பந்தம், தேக சமஸ்காரம்,
மனிதர்கள் மற்றும் உடைமைகள், வைப்ரேஷன், வாயுமண்டலம் அனைத்தும் இருந்தாலும் அவை உங்களை கவர்ச்சி செய்யக்கூடாது. தேகம், தேக சம்பந்தம், தேக சமஸ்காரம், மனிதர்கள் மற்றும் உடைமைகள், வைப்ரேஷன், வாயுமண்டலம் எது இருந்தாலுமே அவர் உங்களை கவர்ச்சிக்கு செய்யக்கூடாது. இதைத்தான் மோகமற்ற சக்திசாலி சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக அந்த மாதிரி பயிற்சி இருக்குதான் பாபா கேட்க. மக்கள் கதறிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் அசையாதவராக இருக்கணும். இயற்கையும் மாயாவும் அனைத்தும் தங்கள் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நீங்கள் விலகியும் பாபாவுக்கு அன்பாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் மூழ்கி இருக்கணும். இதைத்தான் பார்த்தும் பாராது இருப்பது, கேட்டும் கேளாது இருப்பது அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி பயிற்சி இருக்கணும். இதைத்தான் இனிமையான அமைதி சொரூப நிலை அப்படின்னு சொல்லப்படும். இருந்தாலும் பாப்தாதா நேரத்தை கொடுக்கிறாங்க. ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் இப்போ கூட நிரப்ப முடியும். ஏன்னா நீண்ட கால கணக்கை பற்றி சொல்லப்பட்டது. ஆகையினால இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த பயிற்சியின் மீது முழு கவனம் வைக்க சொல்றாங்க பாபா. இந்த பயிற்சியினுடைய ஆதாரத்தில் தான் பாஸ் வித் ஆனர் ஆவதோ அல்லது வெறுமனே பாஸ் ஆவதோ இருக்குது. அப்படிப்பட்ட பயிற்சி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சமயத்தினுடைய மணி அடிக்கும் பொழுது தயாராக இருப்பீங்களா அல்லது இப்போ தயாராக வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த பயிற்சியினுடைய காரணத்தினால 8 ரத்னங்களினுடைய மாலை மிக சிறியதாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது தேர்வு மிக குறைந்த நேரத்துக்கானது தான். வினாடியில் முக்தி அல்லது ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி பெற அனைவருக்குமே அதிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி கடைசி நேரத்திலும் நம்பர் கிடைப்பது கொஞ்சம் நேரத்தினுடைய விஷயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. புள்ளி என்று சொன்னவுடன் புள்ளியில் நின்றுடணும், அவ்வளோதான். புள்ளி ஆடக்கூடாது. அதற்காக அந்த நேரம் நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த பயிற்சியை ஆரம்பிக்கக்கூடாது. அது செல்லாது. ஏன்னா யுத்தம் 4 பக்கமும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைத்தும் கடைசி முயற்சி செஞ்சு பார்க்கும். இயற்கையிடம் எவ்வளவு சக்தி இருக்குது, மாயாவிடம் எவ்வளவு சக்தி இருக்குது. அவை அனைத்தும் முயற்சி செய்யும். அவை கடைசி முயற்சி செய்யும் மற்றும் உங்களுக்கு கடைசி கர்மாதீத் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை வரும். 2 பக்கங்களின் மிக சக்தி வாய்ந்த காட்சியாக இருக்கும். அதுவும் முழு வேகத்தில் இருக்கும், இதுவும் முழு வேகத்தில் இருக்கும். ஆனால் ஒரு வினாடியினுடைய வெற்றி முரசை ஒலிக்க செய்யும். கடைசி பேப்பரை என்னவென்று புரிந்து கொண்டீர்களான்னு பாபா கேட்குறாங்க. நம்பர் 1 வந்தே ஆகணும் அப்படிங்கிறது அனைவருடைய சுபம் எண்ணமாக இருக்குது. மேலும் வைக்கவும் வேணும். எனவே எப்போ 4 உள்ள விஷயங்களில் வெற்றி பெறுறீங்களோ அப்போ 1 வருவீங்க. ஒருவேளை ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வீண் எண்ணங்கள் வந்தாலோ அல்லது நேரம் வீணாக போனாலோ நம்பர் பின்னால் போயிடும். அதனால் அனைத்தையும் சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. 4 பக்கமும் சோதனை செய்யுங்க. இரட்டை வெளிநாட்டினர் அனைத்திலும் தீவிரமாக செல்ல விரும்புகிறீங்க இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. அதனால் தீவிர முயற்சி அல்லது முழு கவனத்தை இந்த பயிற்சியில் இப்பொழுதிருந்தே கொடுத்து செல்லுங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. கேள்வியும் அறிஞ்சிருக்கீங்க மற்றும் நேரத்தை பற்றியும் அறிஞ்சிருக்கீங்க. அப்போ அனைவரும் தேர்ச்சி பெறணும். ஒருவேளை முன்பாகவே கேள்வி தெரிந்துட்டா அதற்கு தயார் செஞ்சிடுறாங்க, பிறகு தேர்ச்சி பெற்றுடுறாங்க. நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுபவர்கள் தானே? அல்லது இந்த சீசனில் பாப்தாதா ஒவ்வொருவரும் சந்திக்க திறந்த கஜானாவை திறந்து வச்சிருக்கிறார். அதாவது பூட்டப்படாத கஜானாவை திறந்து வச்சிருக்கிறார். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிறகு சொல்வோன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ திறந்த கஜானாவில் இருந்து எடுத்துக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளவே செய்வீங்க. ட்ராமானுடைய காட்சி சதா மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சீசனில் பாரதவாசிகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி,
அனைவருக்கும் விசேஷ வரதானம் கிடைச்சிருக்குது. பாப்தாதா என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றுவார். இந்த சீசனுடைய பழத்தை சாப்பிடுங்க. பழம் என்பது சந்திப்பு மற்றும் வரதானம். இந்த சீசனுடைய பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பழம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சந்திப்பு மற்றும் வரதானம். அனைவரின் சீசனுடைய பழத்தை சாப்பிட வந்திருக்கீங்க இல்லையா? அதாவது பாபாவை சந்தித்து வரதானம் பெற வந்திருக்கீங்க இல்லையா? பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுது. இருந்தும் சாக்கார உலகத்தில் அனைத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ மகிழ்ச்சியை கொண்டாடுங்க, மற்றதை சீசனின் கடைசியில் சொல்வோன்னு பாபா சொல்கிறாங்க. சேவை செய்யக்கூடிய இடங்கள் தனித்தனியாக இருக்குது. ஆனால் சேவையினுடைய லட்சியம் ஒன்று தான், ஊக்கம் உற்சாகம் ஒன்று தான். ஆகவே பாப்தாதா அனைத்து இடங்களுக்கும் விசேஷ மகத்துவம் கொடுக்கறாங்க. ஒரு இடம் மகத்துவமானது, மற்றது குறைந்தது என்பது கிடையாது. எந்த இடத்துக்கு குழந்தைகள் போனாலும் அங்கிருந்து ஏதாவது நல்ல பலன் அவசியம் வெளிப்படும். சிலருக்கு விரைவாக வெளிப்படுது, சிலருக்கு நேரம் வரும்பொழுது வெளிப்படுது. ஆனால் எல்லா பக்கமும் விசேஷம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல நல்ல ரத்தினங்கள் வெளிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சாதாரணமானவங்க அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டாம். அனைவரும் விசேஷமானவங்க தான். ஒருவர் விசேஷமானவர் இல்லை அப்படின்னா பாபாவிடம் வந்திருக்க மாட்டாங்க. விசேஷம் இருக்குது. ஆனால் சிலர் விசேஷத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க, சிலர் சேவையை விசேஷத்தை ஈடுபடுத்த இப்போ தயாராகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் தான். அனைவரும் மகாரதிகளாக மகா வீரர்களாக இருக்கீங்க. ஒவ்வொருவருடைய மகிமையை சொல்ல தொடங்கினால் மிகப்பெரிய மாலையாக ஆயிடும்னு பாபா சொல்கிறாங்க. சக்திகளை பார்த்தால் ஒவ்வொரு சக்தியும் மகான் ஆத்மாவாக விஸ்வ கல்யாணக்காரியாக தெரிகிறாங்க. அப்படித்தானே இருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. அல்லது அவரவர் இடத்துக்கு கல்யாணக்காரியான்னு கேட்குறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.